ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ என்னிடம் வந்த பிறகு கூட ஏன் வீணாக புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்? எதுவானாலும் என் மேல் சுமத்திவிட்டு உன் வேலையை நீ பார். அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு இப்போது வந்திருக்கும் சோதனைகள் நிரந்தரமில்லை. சோதனையை தோற்கடித்து போராடுவதற்கு சக்தியை நான் உனக்கு அளிப்பேன். நிச்சயம் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையே. நீயும் இப்போது துன்பத்தால், கவலை, கஷ்டத்தால், வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையால், பலவித தடைகளால் சோர்ந்திருந்தாலும் கவலைப்படாதே. உன் பயணம் நிச்சயம் தொடரும். கைப்பொருளை இழந்து திண்டாட்டமா? வெற்றி பெற முயற்சித்து தோல்வியடைந்து உட்கார்ந்திருக்கிறாயா? சிரிப்பும் சந்தோஷமும் கிடைக்கும் என எதிர்பார்த்த வாழ்வில் அடியும் அழுகையுமாய் உள்ளதா? வீட்டை அழுக்காக்க பிள்ளை வரம் கேட்டு வெகு காலமாய் அழகான வீடும் அழுத முகமுமாக இருக்கிறாயா? பயப்படாதே, உன் பயணம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை. இதோ நான் உனக்காக இருக்கின்றேன். நான் மீண்டும் உன் பயணத்தை தொடங்கி வைப்பேன். தைரியத்தோடு எழுந்திரு என் குழந்தையே. ஏன் என் மீது உனக்கு இவ்வளவு கோபம்? உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு வலியால் துடிக்கின்றாய். ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவழிதான் பெரிதாக தெரிகிறது. அதனால் நான் சரி செய்ய அதிகம் கவனம் கொண்டுள்ளேன். உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்றதாய் இருக்கிறது. மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது. அதை நான் சரி செய்கின்றேன். அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா? அவர்களுக்கும் அது காயம்தானே. ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல, அவனுடைய மனம்தான் முதல் எதிரி. உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும். உன் மனம் என்பது அது அப்படி நடந்துவிடுமோ, இப்படி நடந்துவிடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும். நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பது உன் மனம்தான். அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்கச் செய்து அந்த எண்ணத்தை துடைத்து எறி. இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாமல் தோள் கொடுக்கும் தோழனாக இருக்கும். நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்ததுதான். உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று. கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று. இதற்கான அர்த்தம் என்ன என்பதை நான் கூறுகிறேன் கேள். தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம். அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்தாக வேண்டும். ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும். ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. கெட்டதை நினைப்பது என்னுடைய குணம் அல்ல, அது அறநெறி அல்ல. உன் அன்னையான நான், உன் தந்தையான நான், உனக்கு ஒரு நல்ல குருவான நான் உனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாகவே மாறும். நீ என் பிள்ளையாகிவிட்டாய். உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைப்பேன். உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய். அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு அதை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நான் நிகழ்த்தியுள்ளேன். அதனால் பயப்படாதே. உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை. அதில்தான் எனக்கு ஆனந்தமும் இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.